ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிறர்கள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய பருப்பு வடையை ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு எப்படி ருசியாக சட்டுன்னு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் விடாமல் பாருங்கள். இதுக்கு நான் வந்து குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து 250 கிராம் பிடிக்கும். இந்த பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 2-3 அலசு அலசிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா 4 பெனை பெனஞ்சு இந்த தண்ணியவும் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதையும் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 வெள்ளைப்பூடு, ஒரு 8 வரமிளகா போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கடலப்பருப்பையும் பாதி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்தோம்னா அரைக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஊடால கிண்டி கிண்டி விட்டு அரைச்சிக்கிறணும். இல்லைன்னா கீழே மட்டும் அரைப்படும், மேலே இருக்க பருப்பு முழுசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜையும் இதே மாதிரி போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கைப்பிடி கடலப்பருப்பை சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம வடை சாப்பிடும்போது கடித்து சாப்பிடையில ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் எடுத்து வைக்க சொன்னேன். இது கூடவே 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு பிணைஞ்சால் தான் அந்த வெங்காயம்லாம் உடஞ்சி நல்லா மாவோடு சேர்த்து மிங்கிள் ஆகி கிடைக்கும். ஸோ நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு இது கூடவே காய வச்ச எண்ணெய் சூடாக வெதுன்னு இருக்க மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விடுங்க. இது வந்து வடை இன்னுமே நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து வடை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் காயும் போது உருட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து தீஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வடை சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு தான் அமுக்கணுமே தவிர விரலை வச்சு அமுக்கக்கூடாது. அமுக்கணும் அப்படின்னா கோடு கோடாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நடுவில் கனமாகவும் சுற்றி ஒல்லியாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கடைக்காரவங்க வடை போடுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி போடுங்க. இப்படி தட்டினா தான் வடையும் வந்து அழகாக ஒன்று போல் வரும். அந்த மசாலாவெல்லாம் மிக்சியில் அரைச்ச உடனே வடையோட வாசனை வந்து சும்மா ஜம்முன்னு வந்துச்சு. இந்த மாதிரி சுட சுட ஈவினிங் டைமில் டீயோட இந்த வடை சேர்த்து சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு வடையை வேக விடுங்க. ஏன்னா நம்ம கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம், வேக வச்சு சேர்க்கலை. ஸோ அது நல்லா வெந்து கிடைக்கணும் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வைங்க. அப்போ தான் வடையோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த 2 வடையே எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஈவினிங் டைமில் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் வடையை சுட்டிருக்கேன். மீதி மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு எப்பப்போ தேவையோ அப்போ சூடாக சுட்டுக்கிடுவேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. சுட்டு ஆற விடாமல் சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.